ஸோ வந்து இப்போது உங்களுடைய பர்சன் உங்களை பற்றி, அதுக்கப்புறம் வந்து இந்த அவங்களுடைய ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து 3 பைலாக நான் பிரிச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த பிங்க் கலர் கிளிப்பு, அப்புறம் செகண்ட் பைல் வந்து இந்த எல்லோ கலர் கிளிப், அண்ட் தேர்ட் பைல் வந்து இந்த ஆரஞ்ச் கலர் கிளிப். ஸோ நீங்கள் வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கண்ணை மூடிட்டு மெடிடேட் பண்ணுங்கள். இதை நினச்சிட்டு மெடிடேட் பண்ணுங்கள். உங்கள் பர்சனையும் மைண்டில் நினச்சிட்டு மெடிடேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கலர் தோணுதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பைல்ஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படியும் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 பைல்ஸ் இருக்கனால 3ன்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஈஸியாக செலக்ட் பண்ணலாம். பிகாஸ் நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும். நானே அந்த மாதிரி தான் நிறைய பண்ணுவேன். ஸோ யூ கேன் ஆல்சோ ட்ரை இட். ஓகே, ஸோ ஹாய், பைல் நம்பர் 1 இந்த பிங்க் கலர் கிளிப்பை சூஸ் பண்ணியிருக்கோங்க. பிங்க் இஸ் மோஸ்ட்லி ஃபார் ஃபெமினைன் எனர்ஜி. ஸோ பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு இந்த ஃபெமினைன் எனர்ஜி வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். பட் திஸ் இஸ் அ டார்க் பிங்க் கலர். ஓகே, லெட்ஸ் சி உங்களுடைய பர்சன் வந்து உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அண்ட் அவங்களுடைய ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் பர்சன்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ த எம்ப்ரஸ் கார்டு, 2 of cups. ஓகே, த ஹை ப்ரீஸ்ட். ஓகே, நீங்கள் உங்கள் பர்சன் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே 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 நீங்கள் நினைக்கிறத நான் இங்கே வைக்கிறேன். ஸோ இட் வில் பி ஈஸி. ஓகே, இப்போ வந்து நான் ஓஷோ ஜென் எடுக்க போகிறேன். அதில் வந்து ஒரு கார்டு எடுத்தால் ஐ கெஸ் அதிலே வந்து நிறைய தெரியும். பிகாஸ் ஓஷோ ஜென் வந்து ரொம்ப டைரக்டான ஆன்சர் வந்து நிற்கும். ஸோ ஓகே, இப்போ ஓஷோ ஜென்னில் அவங்க என்ன நினைக்கிறாங்க, உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ரைட்னஸ் கார்டு வந்துருக்கு. ஓகே, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் அவங்க பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு பார்ப்போம். ஓகே ஓகே அவங்க ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ். ஓகே, மைண்ட் கார்டு வந்திருக்கு. ஃபைடிங், ஃப்ரெண்ட்லினஸ். ஓகே, இந்த கார்டு வந்து கீழே இருந்தது. ஸோ இதை நான் காமிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இருக்குது. அண்ட் தென் டேரோலையும் பார்க்கலாம் அவங்க வந்து அவங்களுடைய ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பைல் நம்பர் 1 உடைய பர்சன் ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ், நைட் ஆஃப் வான்ஸ். ஓகே, ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ். பட் ஓகே, ஸோ இந்த ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, ஓகே, ஐ ஃபீல் லைக் இப்போ அவங்களுடைய தாட்ஸ் வந்து வித் எம்ப்ரஸ் கார்டு வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல பர்சன். ஐ மீன் ஒரு நீங்கள் ஒரு ஃபெமினைன் எனர்ஜி இல்லை ஒரு நீங்கள் ஒரு ஃபீமேலாக இருக்கிறீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து நீங்கள் தான் ஒரு ஐடியல் பார்ட்னர், ஒரு ரொம்ப ஒரு லவ்விங் கேரிங் அப்படி இருக்கிற ஒரு பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, யூ கைஸ் ஆர் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன் நினைக்கிறாங்க. ஓகே, அண்ட் இந்த பர்சன் வந்து நீங்கள் இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி அவங்க கூட வைப் வந்து பயங்கரமாக மேட்ச் ஆகும்னு நினைக்கிறாங்க. நல்லா இந்த பர்சன் தான் நம்ம கூட வந்து நல்லா மேட்ச் ஆவாங்க, இவங்க தான் நமக்கு வந்து வி ஆர் டெஸ்டைன்ட் டு பி டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, அவங்க வந்து உங்களை வந்து ஒரு வேறு
உன்னெல்லாம் என் மனசில் எங்கே வச்சுருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ இது நீங்களாக இருக்கலாம், இல்லை அவங்க அந்த பர்சனாக இருக்கலாம் இந்த மாதிரி நினைக்கிறது. ஓகே, பட் மோஸ்ட்லி அவங்க தான் வந்து உங்களுடைய ஒரு விஷயத்தையும் ரசிக்கிறாங்க. அந்த பர்சன் வந்து இந்த 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 மாதிரி உங்களை வந்து ஒரு சும்மா பார்க்குறதே வந்து ஒரு பெரிய விஷயம். இவங்கெல்லாம் வந்து நம்ம கூட பேசுகிறாங்களே அதுவே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இவங்க வந்து ரொம்ப ஒரு இந்த மாதிரி ஒரு பர்சன் கிடைக்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அவங்க வந்து அவ்வளோ அவ்வளோ தே ஆர் ஸோ மச் இன்டு யூ. ஓகே, அவங்க அவ்வளோ அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. இந்த இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, பட் இந்த பர்சனோடைய மீட்டிங்கோ இல்லை வந்து இந்த பர்சனோட இன்ட்ரொடக்ஷனே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இந்த பர்சன் வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்காக பயங்கரமாக எஃபர்ட்ஸ் போடுறாங்க. உங்களை வந்து வேறு லெவலில் வச்சுருக்காங்க. ஓகே, ஒரு மாதிரி ஒரு வேறு லெவலில் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பர்சன் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு வித் 3 of Wands, 5 of Wands and King of Swords எதுவுமே வந்து நீங்கள் வந்து ஒரு லவ்வபிள் டேர்மில் வந்து இல்லை. ஆக்சுவலி சொல்லப்போனால் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேபி இந்த பர்சனுடைய பாஸ்ட்டை பற்றியோ இல்லைன்னா வந்து அவங்க பேசுகிறது வந்து ஒரு விதமாக இருக்கலாம், ஆக்ஷன்ஸ் வந்து வேறு விதமாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய பாஸ்ட்டே வந்து உங்களுக்கு வந்து பயமாக இருக்கலாம். ஓகே, உங்களுடைய பாஸ்ட்டே வந்து பழசெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஐயோ அப்படின்னு இருக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து ஒரு டிஸ்டன்ஸ். ஓகே, நீங்கள் வந்து நேரில் பார்த்து பேசாத வரைக்குமோ இல்லை வந்து நீங்கள் அடிக்கடி பார்க்காதனாலையோ வந்து இந்த பர்சனை உங்களால் ஃபுல்லும் நம்பவே முடியல. இவங்க வந்து இந்த பாலிட்டிக்ஸ் ஸ்குவாடை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இவங்க சும்மா நம்மக்கிட்ட வந்து சும்மா ஒரு ஃப்ளர்ட் பண்ணுறாங்க. இல்லை அவங்களுக்கு ரியல் ஃபீலிங்ஸ் கிடையாது. உங்கள் ஹார்ட் ஒன்று சொல்லும், இல்லை இவங்க வந்து ரியலாக தான் பண்ணுறாங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் யுவர் மைண்ட் வில் பி திங்கிங் இல்லை இவங்க வந்து பொய் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம நேரில் பார்க்க போகிறது கிடையாது, நேரில் பார்த்தது கிடையாது, இல்லை ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், டெய்லி நேரில் பார்த்தது இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குது. ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன் இல்லாமல் இருக்கலாம். ஒரு ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த பர்சன் வந்து என்கிட்ட வந்து சும்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஆப்ஷனாக என்னை பார்க்குறாங்களா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. பட் திஸ் பர்சன் இஸ் நாட் சீயிங் உங்களை வந்து ஒரு ஆப்ஷனாக பார்க்கவே இல்லை. ஓகே, நீங்கள் தான் அப்படின்னு இருக்கிறாங்க, நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு இருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் மட்டும்தான் டெஸ்டைன்ட். ஐ மீன் எனக்காக ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அது இந்த பர்சனாக தான் இருக்கணும். இதுக்கு மேலே என்னால் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பர்சனை பார்த்தது கிடையாது. இவங்க கூட தான் எனக்கு வந்து டக்குன்னு வந்து செட் ஆகுது, வைப் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் வந்து அப்படி இல்லை. ஏதோ நீங்கள் வந்து ரொம்ப பழகி ரொம்ப ஒரு ட்ரஸ்ட்டு வந்தால் தான் நம்புவீங்க. நம்ம ஒரு சில டைம் அப்படி இருப்போம். நம்ம வந்து கெட்ட பர்சன்ஸே பார்த்து ஐ மீன் நமக்கு யாருமே கெட்டவங்க கிடையாது. நமக்கு செட் ஆகாதவங்க ஒரு பர்சனை பார்த்து இப்போ வந்து ஒருத்தங்க நல்லா ட்ரீட் பண்ணும்போது நம்மளால் வந்து அதை வந்து ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. லைக் அவங்களும் நம்மளை ஏமாற்றிடுவாங்களோ, அவங்களும் நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு திரும்ப அதுவே தோணிகிட்ருக்கும். நமக்கு பயமும் இருக்கும். ஸோ அதே பயம்தான் உங்களுக்கும் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க. நீங்கள் தான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அவங்களுடைய ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து மைண்ட் லெவலில் இப்போ அவங்களும் ஒரு பர்சன் தான். ஸோ அவங்களும் வந்து எப்படி ஆகிடுவாங்க அப்படின்னா எஸ்வாஸ்ட் ஆகிடுவாங்க. ஓகே, ஒரு மாதிரி இது என்ன இந்த பர்சனுக்கு நான் இவ்வளோ சொல்லி புரிய வைக்கிறேன், இவ்வளோ ட்ரஸ்ட்டு கொடுக்குறேன், எவ்வளவோ சொல்கிறேன், அப்பயும் அவங்களுக்கு புரியவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன் வந்து நினைப்பாங்க. இன்னொன்று அவங்களுக்கு வந்து அவங்கள மிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவே கிடையாது. ஓகே, ஏன்னா அவங்க வந்து உங்களை மாதிரி ஒரு பர்சனை பார்த்ததே இல்லை. ஸோ உங்ககிட்ட வந்து உங்கள் கூட கொஞ்சம் சண்டை போடுவாங்க. லைக் வந்து நீங்கள் வந்து அவங்களே ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவீங்க. இன்னொன்று நீங்களே அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு அவங்க மைண்டு வந்து வேறு மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். எப்படின்னா ஒரு வேளை இப்படியும் இருக்குமோ, நம்மளே இப்படி ஆகிடுவோமோ, இல்லை நம்ம உண்மையாகவே நம்ம இவங்களுக்கு வந்து ட்ரூவாக இருக்குமா, இல்லை நம்மளுடைய ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் அவங்களையே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவீங்க ஒரு பாயிண்டில். ஓகேவா? உங்களுடைய ஃபியர்ஸ்னாலே அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. பட் ஸ்டில் வந்து அவங்க வந்து உங்கள் கூட வந்து மிங்கிள் ஆகி அவங்க வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரூஃப் பண்ணுவாங்க. அவங்களுடைய வேர்த்தை அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. லிட்ரலி சொல்லப்போனால் அப்படி தான் அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க அவங்கள பற்றி. வேறு வழி கிடையாது, ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பிகாஸ் அவங்களுக்கு வந்து இது வந்து விட்டு போகிறது வந்து ரொம்ப 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 கஷ்டமான இதாக இருக்கும். பட் அது அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்டில் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எவ்வளோ தான் நானும் கேட்பேன், எவ்வளோ தான் நானும் பண்ணுவேன், ஒரு எஃபர்ட்ஸ் இல்லை ஆப்போசிட் சைடில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக எஃபர்ட்ஸ் போட ஸ்டாப் பண்ணுவாங்க. இது எல்லாமே உங்களோட ஓன் ஃபியர் தான். ஓகேவா? ஸோ அவங்க வந்து ஓகே இது போதும் அப்படின்னு ஒரு பாயிண்டில் கூட நிற்கலாம். நீங்கள் வந்து எப்போ இதை அக்செப்ட் பண்ணலையோ, லைக் வந்து இவங்க வந்து உங்கள் கூட வந்து ஃப்ரெண்ட்லியாக ட்ரை பண்ணலாம். அவங்க மைண்ட் செட்டும் உங்கள் மைண்ட் செட்டும் வந்து சேம் தான். இங்கே இந்த ட்ரீஸை பார்த்தாலே தெரியும், இவங்க 2 பேரும் மிங்கிள் ஆகி ஒரே கலர் ஷேடில் வந்து வந்துடுவாங்க. லைக் திஸ் பிங்க். ஓகே, திஸ் பிங்க் அண்ட் திஸ் பிங்க் இஸ் மேட்சிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி அதனால தான் நீங்கள் இதை சூஸ் பண்ணிங்களான்னு எனக்கு தெரியல. ஓகே, வாட் எவர். ஸோ எப்படி சொல்கிறது, இந்த பிங்க் நீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த எல்லோ அவங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த எல்லோவும் இதுவும் சேரும்போது ஒரு மாதிரி ஆரஞ்ச் கலரில் வந்து க்ரியேட் ஆகுது. சி, திஸ் இஸ் பியூட்டிஃபுல். இங்கே இந்த பைல்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு கலர் வச்சுருக்கேன். அண்ட் பிங்க் எல்லோ மிக்ஸ் ஆரஞ்ச். ஓகே, தட்ஸ் ஸோ கூல். ஓகே, ஸோ அவங்க வந்து அவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க. பட் வந்து நீங்கள் வந்து அதை கேட்கல இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது எக்ஸ்ட்ரா பேர்டன் ஆகி அவங்க வந்து ஒரு பாயிண்டில் வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு சொன்னால் புரியாது, நம்ம இப்போ விலகி போகிறது தான் நல்லது அப்படிம்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஸ்டில் அவங்களால விலகியும் போக முடியாது. உங்கள் கூட இருந்த மெமரிஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லைக் அவங்க லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. ஓகே, ஸோ அதனால வந்து அவங்க வந்து உங்களை விட்டு போகவும் அவங்க கஷ்டப்படுவாங்க. பட் உங்களை கம்பல் பண்ணவும் அவங்களுக்கு முடியாது. பட் அவங்களும் வந்து இல்லை, நானும் எவ்வளோ நாளாக தான் அப்படி இருப்பேன், எனக்கும் வந்து ஒருத்தங்க யாராவது நம்மளை பாசமாக பார்த்துக்க மாட்டாங்களா, இல்லை இவங்க ஏன் இப்படி நம்மளை இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தோணும். நம்மளையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண மாட்டாங்களா, நம்ம ஏன் இவ்வளோ சந்தேகப்படுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். உங்களுக்கு புரிய வைக்கிறதே அவங்களுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க வந்து திரும்ப வந்து ஐயோ அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐ எம் சீயிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கார்டு. ஓகே, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு பூலேருந்து அப்படியே வந்து ப்ளூம் ஆகி வர்றது தான். ஓகேவா? ஸோ அவங்களுடைய லைஃப் வந்து நீங்கள் இருந்தால் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஓகே, லைக் எல்லா விதமும் லைக் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்களை மாதிரி ஒரு பர்சன் வந்து அவங்க கிடைக்க மாட்டாங்க, நீங்கள் வந்ததால் தான் அவங்க லைஃப் நல்ல விதமாக மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம், அவங்க வந்து ஒரு ரொம்ப லோ டிப்ரெஷன் அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். பட் நீங்கள் வந்து ஏதோ அவங்கள வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இன்ஸ்பயர் பண்ணி ஒரு ஊக்கம் கொடுத்து அவங்க வந்து இந்த நிலைமைக்கு வந்து வந்திருப்பாங்க. அதனால அவங்களால உங்களை விட்டு போகவே முடியாது. நீங்கள் என்ன தான் வந்து நோ சொன்னாலும் அவங்க வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க. ஓகே, நீங்கள் வந்து பட் நம்ப மாட்டீங்க. ஓகே, ஸோ உங்களுடைய ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ் இல்லை ஃப்யூச்சர் தாட்ஸ் வந்து இந்த பர்சன் மேலே எப்படி இருக்கும்னு நான் பார்க்குறேன். பிகாஸ் எனக்கு உங்களோட இது தான் வந்து இப்போ பார்க்கணுன்னு இருக்குது. ஸோ பைல் நம்பர் 1. ஓகே, ஐ எம் சீயிங் தட். ஓகே, இதில் பார்ப்போம். ஓஷோலையும் ஒன்று பார்த்தே ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். Thunderbolt டவர் கார்டு மாதிரி இருக்கு. ஓகே, கரேஜ். ஓகே, ஸோ எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, அட் சம் பாயிண்ட் நீங்கள் வந்து உங்களுடைய பாஸ்ட் ட்ராமாட்டிக்கோ இல்லை ஏதோ ஒரு இதில் வந்து ஹீல் ஆகி வந்துடுவீங்க. ஓகே, ஸோ
நீங்கள் வந்து இன்டைரக்டாக லவ் வந்து காமிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து அப்படியே கோவப்பட்டுட்டே சரி சரி எடுத்து வை, சரி சரி வரேன், சரி சரி இது பண்ணுறேன் அது பண்ணுறேன், ஆமாம் ஆமாம் அப்படி ஆமான்னு சொல்லாமல் நோ சொல்லியே வந்து உங்களுக்கு வந்து ஒரு லவ் இருக்குது. நீங்கள் வந்து அவங்க சண்டை போட்டு போன பிறகு வந்து திரும்பி பார்த்துட்டு அவங்க வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவீங்க. பட் தட்ஸ் ஆல்சோ ஒரு அதுவும் வந்து ஒரு லவ் தானே. ஓகே, அது அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. இல்லை நீங்கள் தான் வந்து இவ்வளோ பண்ணுறீங்க. ஓகே, உங்களுக்கு தான் வந்து சந்தேகம் இருக்குது, ஃபியர் இருக்குது, பயம் இருக்குது. ஆனாலும் நீங்கள் இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணுவீங்க. உங்களுக்கும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கும் ஓகே இந்த பர்சன் நமக்காக இவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, இந்த பர்சன் நமக்காக இவ்வளோ பண்ணுறாங்க, நமக்காக யார் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, பட் இவ்வளோ பண்ணுறாங்களே, நம்ம பண்ணுறது கரெக்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஓகே, பட் நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து லவ் கொடுப்பீங்க, எல்லாமே பண்ணுவீங்க, பட் ஒரு பவுண்ட்ரிஸோடு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியில் வரும், அந்த கீழாகி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். ஓகே, அண்ட் தென் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல்டு மெசேஜ் பார்க்கலாம். ஓகே, சேனல்டு மெசேஜ் வந்து என்ன பார்க்கலாம் ஃபார் பைல் நம்பர் 1. ஓகே, ஐ வில் பி பேக் சூன். இது நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கே, அவங்க சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. பிகாஸ் அந்த பர்சன் எப்போ நீங்கள் வருவீங்கன்னு தான் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ டோன்ட் கிவ் அப் ஆன் மீ. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நீங்கள் சேனல் பண்ணுற மெசேஜ். ஏன்னா நீங்களே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறீங்க. ஓகே, அண்ட் ஐம் ஸ்கேர்ட் ஆஃப் லூசிங் யூ. ஓகே, எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் தான் வந்து ஒரு டைலமாவில் இருக்கீங்க. ஓகே, ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து லவ் காமிக்கலாம், நம்ம ஓவராக காமிச்சா அது எப்படி போய் முடியும் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. பட் உங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும் வித் திஸ் தண்டர் போல்ட். இங்கே பாருங்கள், உங்களுடைய எனர்ஜி சக்ராஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக ஹை ஆகி அப்படியே 2 பேரும் ஒரு 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 பையன் ஒரு பொண்ணு அப்படி கீழே விழுந்து அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஓகே, ஸோ அது பாசிட்டிவான டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். பட் ஸோ அது மாதிரி அவங்க உங்களை விட்டு போயிடுவாங்களோன்ட்டு உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ பயத்தினால ஒரு விதையை வந்து விதைப்பீங்க. ஓகே, இல்லை நம்ம கண்டிப்பாக பயம் இல்லை, பட் நம்ம கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம எவ்வளவோ பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இந்த பூ வந்து எப்படி பூத்திருக்கும் அப்படின்னா, இங்கே வந்து இங்கே மண்ணும் இல்லை, ஒன்றுமே இல்லை, பட் அங்கேருந்து ஒரு செடி பூத்திருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு போல்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் எடுத்து வைப்பீங்க. ஓகே, அது வரைக்கும் நீங்கள் வந்து டோன்ட் கிவ் அப் ஆன் மீ, என்னை விட்டு போயிடாதீங்க, ஐ வில் பேக் சூன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அவங்களுக்கு சேனல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் ஜஸ்ட் கன்ஃபியூஸ். சி cards are resonating. Okay. ஓகே, ஐ வாண்ட் டு ரீச் அவுட் பட் ஐ எம் அஃப்ரைடு. அதுக்கப்புறம் ஐ டெல் மை ஃப்ரெண்ட்ஸ் அபவுட் யூ. ஓகே, நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க. அண்ட் இது என்ன, ஐ மிஸ் யூ, ஐ எம் ஹைடிங் மை ஃபீலிங்ஸ். ஓகே, ஸோ புக் ஆஃப் ஆன்சர்ஸ் இது வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். இதில் நெகட்டிவும் வரும், பாசிட்டிவும் வரும். ஸோ உங்களுக்கான அட்வைஸ் வந்து இந்த புக்லேருந்து நான் பிக் பண்ணுறேன். ஸோ அட்வைஸ் ஃபார் pile number 1, வாட்ச் யுவர் ஸ்டெப் ஆஸ் யூ கோ. ஓகே, இதை நான் காமிக்கிறேன், யூ கேன் see it. வாட்ச் யுவர் ஸ்டெப்ஸ் ஆஸ் யூ கோ. ஓகே, நீங்கள் இப்போது வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பொறுமையாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகிறதே வந்து ஓகே கரெக்டாக தான். நீங்கள் யோசிச்சு ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க. ஸோ ஐ அப்ரிஷியேட் இட். எல்லாமே கரெக்டாக தான் நீங்கள் பண்ணுறது. இதுதான் வந்து உங்களுக்கு டிவைன் டைமிங்னு ஒன்று இருக்கும். ஓகே, டிவைன் டைமிங் இந்த சென்ஸ் இதுதான் ரைட்டான டைம்னு இருக்கும். ஸோ அந்த ரைட்டான டைம் வர வரைக்கும் நீங்கள் பார்த்தே போங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 1. பை பாய். ஹாய், pile number 2 எல்லோ கலர் சூஸ் பண்ணவங்க. ஸோ உங்கள் பர்சன் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனர்ஜி கிளியர் பண்ணிட்டுருக்கிறேன், எனர்ஜிஸ் எல்லாமே. ஸோ pile number 2 உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க. ஓகே, ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் பர்சன் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
மை காட். ஓகே, ரெண்டுமே வந்து பயங்கரமாக வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஓஷோ ஜெனில் வந்து உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்கள் பர்சன் அண்ட் நீங்கள். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்கள் பர்சன் வந்து இப்போ வந்து கெரியர் ஓரியன்டாக இருக்கிறாங்க. ஓகே, எப்படி காசு சம்பாதிக்கலாம், எப்படி காசு சேர்த்து வைக்கலாம், எப்படி ஒர்க் பண்ணால் எப்படி எனக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருக்கிறாங்க. ஸோ உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லைன்னா வந்து முன்னாடி அவங்க ஒரு விதமாக பேசியிருப்பாங்க, அந்த மாதிரி அவங்க பேசாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், கில்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பர்சன் வந்து அப்படி வந்து கத்திட்டு இருப்பாங்க. ஓகே, அவங்க தலை மேலே அப்படியே எப்படிலாம் வந்து இதாக இருக்குது பாருங்களேன். ஸோ அவ்வளோ கில்ட்டி அவங்களுக்குள்ளே இருக்குது. ஓகே, பட் அவங்க வந்து காமிச்சிக்க மாட்டுறாங்க. அவங்களுக்கும் அவங்க கூட பேசணும் அப்படின்னு தான் ஆசை. பட் அவங்க வந்து ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிச்சுட்டு ஃப்யூச்சர் பற்றி யோசிக்கணும், கெரியர் பற்றி யோசிக்கணும். இன்னும் நான் வந்து இந்த பர்சனுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கொடுக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கெரியர் வைஸ் ஓடிட்டுருக்குறாங்க. ஓகே, பட் நீங்கள் வந்து இதனால லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க. பட் நீங்கள் வந்து எப்படி அப்படின்னா வந்து அதுக்காக வந்து நீங்கள் அவங்கள லவ் பண்ணாமையோ இல்லை வேறு ஒரு பர்சனை தேடியோ அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஓகே, இவங்க தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. பட் உங்களுக்குள்ளே அவ்வளோ கஷ்டம் இருக்குது, லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க. ஒரு ஒரு டைம் நீங்களே வெறுத்து போயிட்டு இல்லை வேறு வழி கிடையாது, நம்ம அமைதியாக போய் தான் ஆகணும். பட் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. ஓகே, நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. இங்கே இந்த சைலன்ஸ் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இந்த ஒரு 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 ஹியூமன் இருப்பாங்க. அவங்க வந்து இது தெரியுதான்னு தெரியல, கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அவங்க வந்து ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. ஓகே, ரிலாக்ஸ்டாக அமைதியாக பௌர்ணமி அப்போது வந்து அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த பர்சனுக்கு வந்து தெரியும் நீங்கள் எங்கேயும் விட்டு போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அமைதியாக ரிலாக்ஸ்டாக இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து லோன்லியாக இருக்குது. இந்த பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ லோன்லியாக இருக்குது இந்த பர்சனுக்கு. காசு காசு காசுனா இங்கே இந்த இந்த பென்டக்கிள்ஸ் வந்து இந்த பாருங்கள், காசு காசுன்னு இருக்குது. ஆனால் வந்து நமக்கு வந்து அந்த பர்சன் இல்லை, நம்ம லவ் இல்லை, கேர் இல்லை, அது வேணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளுக்குள்ளே க்ரேவ் பண்ணுறாங்க. ஓகே, இங்கே இந்த 2 ஆஃப் கப்ஸ் அண்ட் லவர்ஸ் கார்டு வந்து அவங்க வந்து மித்தவங்கள பார்த்தும் இப்போ மித்தவங்க ஒரு பார்க்குக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு 2 பேர் லவர்ஸ் அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கிரேவிங் வருது. நமக்கும் அப்படி இல்லையே, முன்னே அப்படி இருந்ததே இப்போ அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு தேடல்னு வச்சுக்கலாமே, தேடல் இருக்குது அவங்களுக்கு. ஓகே, ஸோ இருந்தாலும் நீங்கள் வருவீங்க, நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இருக்கிறாங்க. ஸோ உங்கள் பர்சனுடைய ஃப்யூச்சர் தாட்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்கள் பர்சனுடைய ஃப்யூச்சர் தாட்ஸ். ஓகே, ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ் வந்து ஓகே, உங்கள் பர்சனுடைய ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ். ஓகே ஓகே, ஏன் இத்தனை கார்டு எடுத்தேன்னு எனக்கும் தெரியல. உங்களுடைய ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ். ஓகே, இது பார்த்த லாஸ்ட் கார்டு. ஓகே, ஓஷோ ஜென்லேருந்து ஒரு கார்டு எடுப்போம். ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ் ஆஃப் யுவர் பார்ட்னர் அண்ட் யூ. ஓகே, உங்கள் பார்ட்னரோடது, உங்களோடது. ஓகே, ஸோ வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா உங்கள் பர்சன் வந்து அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க கெரியர்னு ஓடிட்டு இருக்கிறதுனால அவங்க கெரியரில் வந்து பயங்கரமாக
ஒரு விதமாக டெவலப் ஆகி வந்துடுவாங்க. ஓகே, அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இவங்க வந்து கெரியரில் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துடும். பட் இந்த பர்சன் அதை பிக் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் பண்ண மாட்டாங்க. இங்கே லிட்ரலி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப் வந்து கொடுப்பாங்க. பட் இந்த பர்சன் கை கட்டிட்டு அமைதியாக இருப்பாங்க. ஓகே, இந்த பர்சனுக்கு வந்து அந்த மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை. பட் இவங்களுக்கு வந்து எக்கச்சக்க சாய்ஸஸ் வந்து வரும். ஓகே, இவங்க கெரியரில் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் ஆகிட்டாங்க அப்படின்னால இவ்வளோ சாய்ஸஸ் வரும். அவங்களுக்கே தெரியும் இது என்னடா இவ்வளோ சாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அட் ஒன் பாயிண்ட் அவங்க வந்து ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. ஓகே, லைக் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆகிடுவாங்க. அவங்களுக்கு வந்து என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னே தெரியாது. அவங்க பாட்டு கண்டுக்காமல் விட்டுருவாங்க. எல்லாமே வந்து கண்டுக்காமல் விட்டுருவாங்க. பட் உங்ககிட்ட எப்படி இருப்பாங்க அப்படின்னா வந்து அவங்க பயங்கரமாக லவ்விங்காக இருப்பாங்க. ஓகே, இதுதான் நம்ம வந்து பண்ணணும்னு நினச்சோம், அதை நம்ம பண்ணிட்டோம் இந்த பர்சனுக்காக. ஸோ இந்த பர்சன்கிட்ட நம்ம திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட திரும்பி வந்து பேசுவாங்க. இவங்களுக்கு வந்து உங்களுக்கு கூட வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஃபேமிலி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஓகேவா? அண்ட் வந்து இந்த பர்சன் என்ன பேச முடியுமோ அவ்வளோ பேசுவாங்க. லைக் ஃப்ளர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், என்னெல்லாமோ பேசுவாங்க. ஓகே, இவங்களுக்கு வர்ற சாய்ஸஸை வந்து இவங்க வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மாதிரி மலுப்புறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய சொல்லி உங்ககிட்ட வந்து மலுப்பி பேசுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து ரொம்ப கோவமாகி வெறுத்துருவீங்க. இந்த பர்சன் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு பாயிண்டில் வந்து வெறுத்து இது அவ்வளோதான் போல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவீங்க. ஓகேவா? பட் அந்த டைமில் தான் வந்து இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, த டேபிள்ஸ் வில் டர்ன் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து தலைகீழ நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நமக்கு சாதகமாக வந்து யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு இங்கிலீஷில் சொன்னால் பெடஸ்டலில் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பெடஸ்டலில் வைக்கிறது அப்படின்னா அவங்கள வந்து ஒரு ஓட விடுறது, அலைய விடுறது, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த பக்கம் வந்து ஓட விட்டுட்ருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு மாதிரி வெறுத்திருப்பீங்க. பட் அவங்கக்கிட்ட அதை காமிக்க முடியாது. ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த இது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஓகே, அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட பேசுவாங்க, என்னெல்லாமோ சொல்லுவாங்க, இதுதான் அதுதான் எல்லாமே சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். நம்மளா முன்ன இப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரியும் ஃபீல் ஆகும். பிகாஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையனும் பொண்ணும் வந்து மாஸ்க் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா இதே தான் இந்த பர்சன் ஸ்டார்டிங்லேயும் பேசுனாங்க, அதுக்கப்புறம் கேப் விட்டாங்க, அப்புறம் மறுபடியும் நம்ம கூட பேசுகிறாங்க, இது எந்த வகையில் நியாயம்? இப்போ மறுபடியும் அவங்க வந்து ஒரு மாஸ்க் போட்டுட்டு இல்லை ஒரு இது அவங்களுடைய உண்மையான ஃபேஸான்னு எனக்கு தெரியல, இவங்க சும்மா சொல்கிறாங்களானும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஓகே, ஸோ நீங்கள் வேணும்ன்ட்டு வந்து அவங்கள வந்து அலைய வைக்கணுன்னா அலைய வைக்க மாட்டீங்க. அவங்க உண்மையாகவே பண்ணுறாங்களா இல்லை இது சும்மா தான் சொல்கிறாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இவங்க உண்மைக்குமே அவங்களுக்கு வந்து நிறைய சாய்ஸஸ் இருந்து இப்படி பேசுகிறாங்களா இல்லை உங்களை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக பேசுகிறாங்களா அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அது வந்து நீங்களும் வந்து ஓகே அப்படின்னு கேட்டுட்டு ஒரு மாதிரி ஒரு அவங்க மேலே லவ் இருந்தாலுமே இல்லை ஒரு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு பாசமோ இல்லை ஒரு பாண்ட் இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து அதை காமிச்சிக்க மாட்டீங்க. ஒரு மாதிரி உருன்னு காமிச்சிட்டு அப்படியே விட்டுருவீங்க. ஸோ அவங்க உங்ககிட்ட சொல்ல நினைக்கிற சில மெசேஜஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஐ ஜஸ்ட் see you as my friend. ஓகே, இப்போ அவங்களுக்கு வந்து லவ் இன்ட்ரெஸ்ட் இல்லை, கமிட்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபீல் தட் the fire I feel for you I have never felt for anyone. Okay, I tell my friends about you. Okay, I am your forever and ever. ஒன்று பார்க்கலாம், ஒன்றுன்னு சொன்னால் ரெண்டு வந்துச்சு. I got lost in you. I'm scared about others' opinion on this. Okay, I'm sensing that. Okay, அவங்க வந்து நிறைய யோசிக்கிறாங்க, கெரியர் வைஸும் யோசிக்கிறாங்க. இன்னொன்றுன்னா அவங்களுக்கு ஒரு மேபி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அவங்க ஃபேமிலி வந்து
அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலி அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதெல்லாமே கரெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே, அவங்க வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்க உங்களை அப்ரோச் பண்ணியிருக்கலாம், அந்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அதனால நீங்கள் வந்து இதாகியிருக்கலாம், இல்லை அவங்களோட ஏதோ ஒரு குவாலிட்டி வந்து உங்களுக்கு அட்ராக்டிவாக இருந்திருக்கணும். ஓகே, ஸோ அதனால தான் நீங்கள் வந்து இது பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ வந்து அவங்க வந்து ஓகே சீரியஸாக போகும்போது நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கொண்டு போகணுங்கிறதுக்காக இந்த பர்சன் ஏதோ ஒரு கேப் வந்து இப்போ எடுத்துகிட்ருக்குறாங்க. ஸோ அவங்க வந்து கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வந்து ரெடியாக இல்லை கரண்ட்லி. ஸோ ஃப்யூச்சரில் அவங்க வருவாங்களான்னு கேட்டால் அவங்க வருவாங்க. ஸோ உங்களுக்கான அட்வைஸ் வந்து இந்த புக் ஆஃப் ஆன்சர்ஸ் வந்து பார்க்குறேன். பைல் நம்பர் சூஸ் அட்வைசஸ். யூ வில் பி ஹாப்பி யூ டிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ என்னென்னா நடக்குதோ வந்து அது வந்து உங்களுடைய ஹையஸ்ட் குட் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகே, உங்களுடைய நல்லதுக்கு தான் நீங்கள் வந்து என்னெல்லாம் டிசைட் பண்ணுறீங்களோ, இல்லை என்னெல்லாம் உங்களுக்கு நடக்குதோ அது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் போங்க. ஓகே, மொமெண்ட்டில் இருங்க, ஜாலியாக இருங்க. ஓகே, பாய் பாய். பைல் நம்பர் 2. ஹாய், பைல் நம்பர் 3 ஆரஞ்ச் கலர் சூஸ் பண்ணவங்க. ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 உடைய பர்சன் வந்து அவங்கள பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே 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 ஓகே, நீங்கள் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு பார்ப்போம். ஸ்டக் எனர்ஜியாக இருக்குது எனக்கு இந்த பைல் பிக் பண்ணும்போதே. ஓகே, ஓகே ஒரு ஓஷோ ஜென் எடுத்து பார்ப்போம் 2 பேர்த்துக்குமே. ஓகே, ஒரு ஓஷோ கார்ட்ஸ் பைல் நம்பர் 3. ஓகே, பைல் நம்பர் 3 ஓஷோ கார்ட்ஸ். ஓகே, பைல் நம்பர் 3 ரொம்ப கன்ஃபியூஸ்ட் அண்ட் ஸ்டக் எனர்ஜி. எதில் ஸ்டக்காக இருக்கீங்க, நீங்களா உங்கள் பர்சனா? ஓகே, நீங்கள் வந்து இந்த பர்சனுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து ஏதோ நீங்கள் வந்து லவ் சொல்லியிருக்கலாம், இல்லை அவங்க லவ் சொல்லியிருக்கலாம், நீங்கள் அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அவங்க அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் அது மாதிரி ஒரு லூப் மாதிரி ஒரு சைக்கிள் போயிட்டே இருந்திருக்கு. நீங்கள் சொல்லும் போது அவங்க அக்செப்ட் பண்ணலாம், அவங்க சொல்லும் போது நீங்கள் அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு லூப் வந்து போன மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ஸ்டக்காகவே இருக்குது. ஓகே, எனர்ஜி வந்து இட்ஸ் நாட் ஒரு 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 பேலன்ஸ்டாகவே இல்லை எனர்ஜி. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இது என்னடா பேலன்ஸ்டே இல்லை, இதுதான் இது இவ்வளோ இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, இதுக்கு வெயிட் பண்ணி நான் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் அண்ட் இது தட் இஸ் ஓவர். பிகாஸ் அவங்க வந்து மைண்டில் வந்து எக்கச்சக்கம் நினைக்கிறாங்க. இது வந்து பேலன்ஸ் இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஒன்று நான் வந்து அவங்க பின்னாடி சுற்றுறேன், இல்லை அவங்க ஏன் பின்னாடி சுற்றுறாங்க. இது வந்து இது என்னது, இது லூப் மாதிரி. அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் ஒரு டைம் என்ன பிடிக்கும் போது எனக்கு வந்து அது பிடிக்கல. லைக் அது சொல்லுவாங்கள்ல, அது ஏதோ ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி வந்து யாரோ ஒருத்தங்க வந்து ஐ மீன் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கிறீங்க நீங்கள் 2 பேருமே. ஓகேவா? ஸோ 2 பேருமே வந்து என்ன கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் தான் இருக்கிறீங்க. 2 பேருமே ஏதோ ஒரு வகையில் வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து அதை
கீப் அப் பண்ண முடியல, அதுக்கப்புறம் வேறு ஏதோ கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஏதோ ஒன்று வந்து உங்களை தடுக்குது. ஓகே, உங்களுக்கு வந்து ஃபுல் கமிட்மெண்ட் கொடுக்காம ஒரு சிச்சுவேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம் இது. இல்லைன்னா வந்து இது ஒரு எந்த ஷிப்புனே தெரியாமல் ஏதோ ஒரு ஷிப்பில் இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகி போகிற மாதிரி இருக்கலாம். பட் ஏதோ இன்டைரக்டாக சொல்கிறீங்களோ இல்லை என்னமோ பண்ணுறீங்க. பட் இது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இன்னும் வந்து நெக்ஸ்ட் லெவலில் லைக் ஒரு ரிலேஷன்ஷிப்னு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இது வந்து கொண்டு போக முடியாத அளவுக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ஓகே, ஸோ அவங்க வந்து என்னென்னா போதும் இது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருக்கிறாங்க. ஓகே, அவங்க வந்து இது போதும், ஓகே பார்த்துக்கலாம், என்னதான் இருக்க போகுது, எவ்வளோ நாள் தான் நம்மளும் இது பண்ணுவோம், வெயிட் பண்ணி டயர்ட் ஆகிடுச்சு. அவங்க மைண்ட் வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுது. நீங்கள் வந்து என்ன ஆகியிருக்கீங்க அப்படின்னா, நீங்களும் வந்து நம்ம எவ்வளோ கொடுக்குறோம், இல்லை அவங்க கொடுக்குறது அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறதே வந்து ஒரு மாதிரி பெருசாக ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஓகே, உங்களுக்கும் தெரியல இது வந்து இந்த பர்சன் கரெக்டான பர்சன் தானா அப்படின்னும் தெரியல. ஓகே, நீங்களும் ஹர்ட் ஆகிருக்கீங்க, அவங்களையும் ஹர்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஓகே, ஸோ 2 பேருமே ஈக்குவலி ஹர்ட் பண்ணி ஒரு மாதிரி ஒரு கேம் விளாண்டுட்டே இருந்திருக்கிறீங்க. ஓகே, அவங்களுக்கு என்னமோ கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஓகே இந்தா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு 11 கேர் கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அவங்க பேசுறது வந்து எதுவுமே வந்து ஐயோ இது ஜென்யூனானது தான் அப்படிங்கிறது தோணாது. மேபி அவங்க வந்து அதை மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கலையா, இல்லை அவங்களும் வந்து ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கிறனாலையா அப்படின்னு தெரில. பட் ஐம் சீயிங் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் எனர்ஜி தான், ஒரு ஃப்ளோவில் 2 பேருமே இல்லை சுத்தமாக. ஸோ 2 பேருமே வந்து ஒரு கன்ஃபியூஸ்ட் எனர்ஜியில் தான் இருக்கிறீங்க. ஏதோ ஒன்று அவங்க 2 பேர்த்தையுமே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ண முடியாமல் தடுக்குது. ஓகே, இந்த ஷேரிங்கும் வந்து 2 பேருமே ஈக்குவலாக வந்து எல்லாமே வந்து பண்ணுறதே கிடையாது. பட் நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்க. ஓகே, 2 பேருமே மியூச்சுவலாக வந்து எஃபர்ட்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தங்க அப்படி நீங்கள் எஃபர்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஒருத்தங்களே வந்து எக்கச்சக்கமாக போடுற மாதிரி இருக்கும், இன்னொருத்தங்க ஏதோ ஓகே இந்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மெசேஜ் ஓகே நான் ரிப்ளை பண்ணுறேன், அவ்வளோதான், மெசேஜ் நானாக பண்ணுறேன் அப்படி இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அவங்களுடைய ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ் வந்து என்னன்னு பார்ப்போம். ஓகே, பைல் நம்பர் 3 உடைய ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ். ஓகே, ஐயோ, pile number 3's future action towards you. Okay, ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, உங்களுடைய ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ் ஓகே, ஓஷோ ஜென்லேருந்து ஒன்று எடுக்கலாம். அவங்களுடைய ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ், உங்களுடைய ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ். ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா அவங்களுடைய ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ் வந்து அவங்க இதுக்கு மேலே அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு டயர்டாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒரு லூப் இல்லை ஒரு கேம் விளாண்டு வந்து டயர்ட் ஆகுது. ஸோ அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. பட் அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குது இல்லை உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா 2 பேருமே ஹர்ட் ஆகுறீங்க. 2 பேருமே லைக் நாட் ஓன்லி அவங்க நீங்கள் 2 பேருமே ஹர்ட் ஆகி முதுகில் குத்துன மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக அவங்களோ நீங்களோ வந்து இதை கேட்பீங்க. லைக் வந்து இது லாஸ்ட்டாக நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா இங்கே வந்து மேரேஜ் கார்டு வந்து உங்களோட இதில் தான் நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் தான் வந்து நெக்ஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. பட் உங்களுக்கே கன்ஃபியூஷன் தான், நீங்களே வந்து பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. ஓகே, பட் உங்களுக்கு வந்து சரி இதுக்கு மேலே ஒரு நல்ல பர்சன் வந்து கிடைப்பாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணுவீங்க. பட் அவங்களுடைய ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ் வந்து அவங்க இப்போதைக்கு எனக்கு டயர்டாக இருக்குது, நீ இப்போ இப்படி சொல்லுவ, அப்புறம் நீ எப்படினாலும் மாற்றி பேசுவ அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, சேப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அவங்க வந்து சண்டை போட்டு போயிடுவாங்க. ஓகே, ஸோ அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகாமலாம் இல்லை, அவங்களுக்கும் ஹர்ட் ஆகும். பட் மேபி அவங்க ஃப்யூச்சரில் மேபி வரலாம்.
பட் அவங்க வந்து தே ஆர் வெரி வெரி டயர்ட். ஓகே, ஸோ அவங்க உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டோன்ட் கிவ் அப் ஆன் மீ. என்ன இது? ஓகே, டோன்ட் கிவ் அப் ஆன் மீ. There is so much I want to say to you. Okay, I am scared about others' opinion on you. What? Okay, then I wish I would have met you earlier. Okay, I keep rereading our text and okay, our text. Okay, ஸோ எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து உங்களை விடவும் மனசு இல்லை, பிடிச்சி வைக்கவும் மனசு இல்லை. ஓகே, பட் ஸ்டில் வந்து அவங்களால வந்து இது பண்ணவும் முடியல, இது ஹோல்ட் ஆன் பண்ணவும் முடியல. சம்டைம்ஸ் ஒரு ரப்பர் பேண்ட் நமக்கு வலிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து அந்த ரப்பர் பேண்டை விட்டால் தான் வந்து நம்மளுக்கு அந்த வலி போகும். அப்படிங்கிறதுனால அவங்க வந்து உங்ககிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க. பட் உங்களை வந்து முன்னாடியே பார்த்துருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேபி அவங்களுக்கு இப்போ டைம் அண்ட் எனர்ஜி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க போல். ஸோ இந்த வயசுக்கு என்னால் வந்து இவ்வளோ தான் வந்து என்னால் கெஞ்ச முடியும், இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கான அட்வைஸ் வந்து இந்த புக் ஆஃப் ஆன்சர்ஸ்லேருந்து பார்ப்போம். ஃபார் pile number 3, you know better now than ever before. Okay, you know better now than ever before. Okay, ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து அந்த பர்சன் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஓகே, இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி பிஹேவ் பண்ணாங்க, பிகாஸ் வந்து ஒரு பிளாக் பண்ணுறது வருது, பிளாக்கு அன்பிளாக்கு, பேசுகிறது பேசாமல் போகிறது, இதோட நீங்களும் டயர்டாக இருப்பீங்க, அவங்க டயர்டாயிட்டாங்க, நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்களும் கேம்ஸ் விளையாடக்கூடாது. இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு எங்கே ஸ்டாப் பண்ணணுமோ அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு போல்ட் டெசிஷன் வந்து நீங்களும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் சீயிங் தட் அட்வைஸ் ஃபார் யூ. ஓகே, ஸோ யா, பாய். pile number 3.